ஃபைனலி ஒரு வழியா ப்ரொபோசல் டே ஓவர் ஆயிருச்சு. ரோஸ் டே வந்து ரோஸ் டேக்கு அப்புறம் அன்னைக்கு எல்லாம் ரோஸ் கூட செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. நேற்று ப்ரொபோசல் டே. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா எல்லாரும் உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ணிருப்பீங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ப்ரொபோஸ் பண்ணாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இன்னும் நெக்ஸ்ட் இயர் வேலண்டைன் டேக்கு கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ணலாம். அப்போ ப்ரொபோஸ் டே வரும். இல்ல எப்பனாலும் ப்ரொபோஸ் பண்ணலாம். பட் ப்ரொபோஸ் டே அன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ அந்த ப்ரொபோசலுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா நான் சொல்ல அவசியம் இல்லை. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டே. இன்னைக்கு சிங்கிள்ஸ்க்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இதை யாருனாலும் இது வந்து வேணான்னு சொல்ல முடியுமா? லைஃப்ல நம்ம வேணான்னு சொல்ற பொருள் என்னவா இருக்கும்? கண்டிப்பா நம்ம வந்து சாப்பாடை வேணான்னு சொல்லவே மாட்டோம். போதும்னு சொல்லுவோமே தவிர இது வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதுவும் இந்த பொருளை கண்டிப்பா யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்ல சொல்லவே மாட்டோம். சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி பிடிச்சு சாப்பிடுற பொருள் அப்படின்னே சொல்லலாங்க. அது என்னன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். அதுதான் சாக்லேட் தான். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு சாக்லேட் டே. இன்னைக்கு லவ்வர்ஸ் டேவோட 3rd டேவான சாக்லேட் டே வேர்ல்டு வைடா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சாக்லேட் டே. சாக்லேட் எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப டார்க் கலர்ல இருக்கும். பட் சாப்பிட்டா அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். நாக்குல போட்டு பயங்கரமா மெல்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சாக்லேட் இருக்கும். சாக்லேட் வாய்க்குள்ள மெல்ட் ஆகும் போது நம்ம மனசும் சேர்ந்து அந்த அளவுக்கு மெல்ட் ஆகும். எல்லாரோட மனசுமே அப்படிதான் மெல்ட் ஆகும். இவ்வளோ ஒரு ஹார்டான மனுஷனா இருந்தா கூட கண்டிப்பா சாக்லேட் சாப்பிடாத மனுஷன் உலகத்துல இருக்கவே மாட்டான் அப்படின்னே சொல்லலாம். சில பேருக்கு டார்க் சாக்லேட் பிடிக்கும், சில பேருக்கு ஒயிட் சாக்லேட் பிடிக்கும். ஸோ எப்படினாலும் சாக்லேட் தான். ஸோ சாப்பிடா செய்வாங்க. யாருமே சாக்லேட் வந்து நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு சாக்லேட் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாங்க. ஐஸ்கிரீம் கூட சொல்லுவாங்க. சில பேருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவனுக்கு ஐஸ்கிரீம் சுத்தமா பிடிக்காது, ரொம்ப அலர்ஜி. பட் சாக்லேட் வந்து யாருமே வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சாக்லேட் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றது சாக்லேட் டே. வேலண்டைன் டே 3rd டேவான சாக்லேட் டேவே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். வேர்ல்டு வைடா செலிப்ரேட் பண்ற போது பார்த்தீங்கன்னா நியூஸ்லயும் பார்த்திருப்பீங்க எப்படி சாக்லேட் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்டு வைடா அப்படின்னு சொல்லிட்டு. அஸ் யூஷுவல் வேலண்டைன் டே எப்படி வேர்ல்டு வைடா ஸ்ப்ரெட் ஆச்சோ அதே மாதிரி தான் சாக்லேட் டேவும் ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த சாக்லேட் டேன்றது வந்து நம்மளோட கண்ட்ரியோட டே கிடையாது. அஃப்கோர்ஸ் இதுவும் வந்து யூரோப்பியன் கண்ட்ரியோட டே தான். எல்லாமே அங்கிட்டு இருந்து வந்துதான். நம்ம எதுவுமே இது பண்ணல. ஜஸ்ட் நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸ் தான் எல்லாமே அங்க இருந்து வந்து நம்ம மாடர்ன் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே. அது எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு டேவை வேலண்டைன் டேவை சாக்லேட் டேவை எப்படிங்க நம்ம கண்ட்ரில கிரியேட் பண்ணுவாங்க? வாய்ப்பே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்களை பிள்ளை பேசிட்டு இருக்கிறவங்க ஆதித்யா. இன்னைக்கு ஒன்று டாபிக் சாக்லேட் டே. வேலண்டைனோட 3rd டேவான சாக்லேட் டே பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சாக்லேட் கேட்டோன்னே எல்லாரோட மனசு துள்ளி குதிக்குது இல்ல. இப்போ இந்த சாக்லேட் யாரை கிரியேட் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். மேபி சில பேர் ரீட் பண்ணிருப்பீங்க, சில பேருக்கு தெரியாம இருக்கும். சாக்லேட் எப்படி வந்தது அப்படின்னு தெரியாதவங்களுக்காக இதை சொல்ல போறேன். இந்த சாக்லேட்ன்றது வந்து கிட்டத்தட்ட 2000 இயர்ஸ்க்கு முன்னாலே இன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. 2000 இயர்ஸ்க்கு முன்னாலேயே மாயன்ஸ் தெரியும் இல்லையா, அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சாக்லேட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாக்லேட் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் பீவரேஜோட மிக்ஸ் பண்ணி ஒரு போதை பானமா தான் அருந்தப்பட்டது. அது முக்கியமான சடங்குகளான பர்த் ஆகட்டும் டெத் ஆகட்டும் அவங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒகேஷன்ஸ்ல இந்த சாக்லேட் கண்டிப்பா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு. சாக்லேட் மாயன்ஸை பொறுத்த வரைக்கும் லவ், பேஷன், கம்பஷனேட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்வீட்டா தான் அவங்க பார்த்தாங்க. அண்ட் ஸ்வீட்னு சொல்லும்போது டார்க் சாக்லேட் வந்து ரொம்ப பிட்டரா இருக்கும் அப்படின்னு தெரியும். பிகாஸ் இந்த சாக்லேட் வந்து கொக்கோல இருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கொக்கோலைட் அப்படின்ற இந்த வார்த்தை தான் வந்து சாக்லேட்னு பின்னால மாறுச்சு. ஸோ அந்த சாக்லேட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டேர்ம் தான் நம்ம இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து மாயன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் தன்னோட ஆல்கஹால் பீவரேஜஸ்க்காக இந்த சாக்லேட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்போ வந்து கொக்கோ பட்டர்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த சாக்லேட் எடுத்து அது மெல்ட் பண்ணி இது பண்ணி சாப்பிட்டாங்க. அது வந்து போதை பானமாகவும் ஒரு ரொமான்டிக் பானமாகவும் யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மாயன் ஹிஸ்டரி சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த சாக்லேட் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கா ஸ்ப்ரெட் ஆகுது. யூரோப்பில் வருது, அப்புறம் ஸ்பெயின் வருது, ஒவ்வொரு கண்ட்ரி யூரோப்ல இருந்து ஏஷியாவுக்கு வருது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கா வந்து சாக்லேட் ஸ்ப்ரெட் ஆகி போக்கிட்டே இருக்கு. ஸோ வந்து கொக்கோன்றது வந்து அந்த சைடு மட்டும் தான் கிடைக்கும், நம்ம ஊர்ல இருக்காது. ஸோ இந்த கொக்கோல இருந்து தான் வந்து சாக்லேட் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வந்து எப்ப இருந்து இந்த மாடர்னான சாக்லேட் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அது இந்த கேட்பரி ரொம்ப ஃபேமஸான கிஸ்மி ஆட் பார்த்திருப்போம். பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, டைரி மில்க். ஸோ வந்து இந்த கேட்பரி கம்பெனி எப்படி வந்தது, ஸோ அது யார் கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேட்பரியை கிரியேட் பண்ணவர் ரிச்சர்ட் கேட்பரி. இவர் வந்து கிட்டத்தட்ட 19th செஞ்சுரியில வந்து இந்த கேட்பரியை வந்து கிரியேட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைம். சாக்லேட்க்கு வந்து அதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஷேப்பு கிடையாதுங்க. அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரிங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு பிட்டர் ட்ரிங்க் தான், அது குடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் சில பேருக்கு வந்து இந்த பிட்டரான டேஸ்ட் வந்து பிடிக்கவே இல்லை. எஸ்பெஷலி யூரோப்பியன்ஸ்க்கு சுத்தமா பிடிக்கல. ஸோ என்ன ட்ரை பண்ணிருக்காங்கன்னா இந்த சாக்லேட் கூட கொஞ்சம் நம்ம ஹனி சேர்த்துக்கலாம், இல்லை ஸ்வீட் சேர்த்துக்கலாம், ட்ரை பண்ண எப்படி இருக்கும் போய் பார்க்கலாம்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா செம்ம வேற லெவலில் இருந்திருக்கு. ஸோ அவங்கள சாக்லேட் அது மறக்கவே முடியல. ஆனால் இந்த சாக்லேட் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க யூரோப்பியன் பீப்புள்ஸ். அப்புறம் கொஞ்சம் ஸ்பெயின்ல இது பாப்புலர் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்பெயின்ல பாப்புலர் இருந்தால் ஒரு இப்போ ஸ்வீடன் போச்சு, ஜெர்மனி போச்சு, அப்புறம் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு வந்தது, அப்புறம் அமெரிக்காஸ் போச்சு, ஒவ்வொரு இடமும் போச்சு.
ஸோ இப்படிதான் சாக்லேட் வந்து வேர்ல்டு வைடா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே ஷேப்பே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த ஷேப்பை யார் கொடுத்தா அப்படின்னு பார்க்கும்போது சாக்லேட்க்கு ஃபர்ஸ்ட் மோல்டபிள் ஷேப் கொடுத்தது வந்து ஜோசப் ஃப்ரை. ஜோசப் ஃப்ரை வந்து 1847 ஃபர்ஸ்ட் சாக்லேட்க்கு ஒரு ஷேப் கொடுக்குறாரு. அது என்னன்னா சாக்லேட்டை வந்து ஒரு மோல்டபிள் பிளேட்ல ஊற்றி அதை வந்து ஒரு ஷேப் கொடுக்குறாரு, ஒரு ஸ்கொயர் ஷேப் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த சாக்லேட் வந்து சாக்லேட்டோட ஷேப் கிடைக்குது. ஸோ இப்பயும் வந்து நம்ம இந்த ஸ்கொயர் ஷேப் சாக்லேட் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், வேர்ல்டு வைடா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கேட்பரியில் பார்க்கறது கூட கண்டிப்பா இந்த ஸ்கொயர் ஷேப் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இப்போ கூட ஆட் பார்த்தேன், இப்போ கொஞ்சம் ஜஸ்ட் முன்னால பார்த்தேன் பிளஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பரி சில்கோட ஆட். ஸோ வந்து அதுவுமே ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு, பட் சென்டர்ல வந்து ஒரு அழகான பிங்க் கலர் காட் இருக்கு. ஸோ மறக்காம உங்களோட லவ்வர்ஸ்க்கு அந்த கேட்பரி டைரி மில்க் எந்த சாக்லேட்னாலும் கொடுங்க. இது வந்து பார்ட்னர்ஷிப் கிடையாது, பட் அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீங்க சாக்லேட் கொடுத்துதான் ஒரு வழியே கிடையாது. ஸோ வந்து சாக்லேட் இப்படிதான் வந்து ஷேப் கிடைச்சது. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா கேட்பரிஸ் வந்து ஃபர்ஸ்ட் 1867 தன்னோட கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி மூலமா வந்து இந்த கேட்பரிஸ் வந்து சாக்லேட்டை ஒவ்வொரு தடவை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு இடமே எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மில்க் சாக்லேட் தான் அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. மில்க் சாக்லேட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அப்புறம் டார்க் சாக்லேட் வருது, அப்புறம் ஸ்வீட்டான சாக்லேட் வருது. ஸோ எல்லாமே சாக்லேட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுது. அப்புறம் வந்து அந்த கேட்பரி தான் நம்ம நெஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டே ஒரு கம்பெனி உருவாக்குறாங்க. அந்த நெஸ்லே தான் இப்போ நம்ம சாப்பிட்ற கேட்பரி டைரி மில்க் எல்லா கம்பெனி ஆகட்டும், நெஸ்லே ஆகட்டும், நெஸ்லேயோட ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. ஸோ வந்து இப்படிதான் வந்து நெஸ்லேவும் கேட்பரியும் வந்து ஃபர்ஸ்ட் சாக்லேட் உற்பத்தி ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி சொல்லுது. ஸோ இப்படிதான் சாக்லேட் வந்து ஃபர்ஸ்ட் அது ஒரு ஷேப் கிடைச்சது, எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, எப்படி மற்ற கண்ட்ரீஸ்க்கு பரவச்சு, அப்படி இதுதான் ஹிஸ்டரிங்க. ஸோ வந்து இதுதான் சாக்லேட் வந்து இது பண்ணி சாக்லேட் டே எப்படி வந்ததுன்னா சாக்லேட் டே வந்து இந்த கேட்பரி அது கண்டுபிடிச்சதுதான். சாக்லேட் பப்ளப்படுத்துறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலண்டைன் டே அப்போ ஒரு ஹார்ட் ஷேப் பாக்ஸ்ல என்ன பண்றாங்க சாக்லேட்ஸ் போட்டு அல்ல ரோஸ் பெட்டல்ஸ்ல போட்டு விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த சேல் வந்து பயங்கரமா வேற லெவலில் ரீச் ஆகுது. ஸோ அன்னையில இருந்து வேலண்டைன் டேக்கு வந்து சாக்லேட் கொடுக்கறதுன்றது வந்து ஒரு காமனான திங்காவும் மாறிடுச்சு. ஸோ இப்படிதாங்க சாக்லேட் வந்து லவர்ஸ் டேக்குள்ள வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி சொல்லுது. ஸோ இப்படிதான் எல்லாருமே நம்ம சாக்லேட் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் அவங்க லவர்ஸ்க்கு சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சாக்லேட் வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா அது வந்து லவ், கம்பேஷனேட், பேஷன் அண்ட் வந்து ஸ்வீட்னஸ் எல்லாத்தையும் சிம்பலைஸ் பண்ணுது. கண்டிப்பா ரொமான்டிக் மூட் இந்த சாக்லேட் வந்து ப்ளே பண்ணி ஆகும். நீங்க நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே சாக்லேட் வந்திருக்கு இல்லையா? யா, பிகாஸ் இந்த ஒரு ரீசனால தான். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் வேர்ல்ட் டே வைடா சாக்லேட் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு டேவானது பார்க்கறதுக்கு முன்னால சாக்லேட் டே பத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ நாளைக்கு டே வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. Until signing off, I am your Aditya. You are hearing your Pilota. Share with your family and friends. Thank you. Bye bye.